கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது எம்டி ஜெகன் அவர்கள் பேசியிருக்காங்க, அதை நம்ம பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேசும். இரண்டாவது, அந்த சிலை என்ன செய்யும்? பேசத்தக்கதாகவும் தன்னை வணங்காத யாவரையும். அப்ப என்ன செய்ய போகுது? சிலை கொலை செய்ய போகுது. பார்க்கவும் போது கொலையும் செய்ய போகுது. ஒன்று பேச போகுது, ரெண்டாவது எல்லாரும் தன்னை வணங்குறாங்களான்னு பார்க்க போது, தன்னை வணங்காதவங்களை என்ன செய்ய போகுது? கொலை செய்ய போகுது. அதுக்கு அடுத்து சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி, அதற்கு அதாவது சொரூபத்திற்கு ஆவி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பவர், அதுவாகவே செயல்படக்கூடியது. சிலை தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாக மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி சத்துவம் கொடுக்கப்பட்டது. அதுவே யோசிச்சு எல்லாம் செய்யக்கூடியதான பவர். அதுவே கொலை பண்ணும், வணங்குறாங்களா வணங்கலையான்னு பார்க்கும். இந்த வசனத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனம் எழுதப்பட்டு 1900 வருஷம் ஆகுது. பத்மு தீவில் வைத்து யோவானுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன்னா வெளிப்படுத்தல் 1 அப்படிதான் சொல்லுது. கிட்டத்தட்ட 1900 வருஷத்துக்கு முன்னாடி மனிதனுடைய கற்பனைக்கே தோன்றாத ஒரு விஷயம் அது. ஆனால் ஆவியானவர் யோவானுக்கு காட்டுகிறார். ஏன்னா இயேசு சொல்லும் போது என்ன சொல்றாரு யோவான்ட்ட? நீ காண்கிறவைகளையும் கேட்கிறவை. இங்க பாரு, பின்னாடி இருக்க போலீஸ் போன் பேசிட்டு இருக்காரு. இது கண்காணிச்சிட்டு எல்லாரையும். அந்த 2 கண்ணு 2 கேமரா மொத்தத்தையும் ஷூட் பண்ணிடும். அது அந்த நெஞ்சு பகுதியில் பாருங்க, தொடு ஸ்கிரீன், அதாவது டச் ஸ்கிரீன், அதுல எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கும், எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிடும். இப்போ ரோபோகாப் அப்படின்னு சொல்லி முழுக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வெறும் ரோபோ பிரிவு உருவாக்கிருக்காங்க. எல்லா நாட்டிலையும் ரோபோ பிரிவு பண்ணாச்சு. இது துபாயில ஏற்கனவே அமெரிக்கால ஒன்று இருந்துச்சு. அமெரிக்கால ஒரு மிகப்பெரியதான வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 15வது வசனத்தை வைத்து அது ஒரு ரோபோட்டிக் மயமாக்கப்படும். அது ஒரு ரோபோட்டிக்கா அது இருக்கும். அந்த ரோபோவை பேச வைத்து அதன் பின்னர் அதற்கு அதை வணங்கும்படி அவர் ஒரு உருட்டி இருக்கிறாரு. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதுமாக ரோம் பேரரசு, இந்த ரோம் இருக்கு இல்லையா, ரோம் மன்னர்கள்ல ஒரு சில பேர், அதாவது எப்படின்னா தீ பொரியஸ், கலிகுலா, கிளிவியஸ், நீரோ, டைட்டஸ், டொமேசியன், இப்படி பல ஒரு அரசர்கள் இருந்தாங்க. இப்ப இந்த ரோம் பேரரசுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜாவாக வருகிற யாரையும் அவர்களை பார்த்து ஆண்டவரே அல்லது கடவுளாக பாவிக்க வேண்டும், கடவுளாக வணங்க வேண்டும். ரோம் மன்னன் நீரோ இருக்கான்னு வைங்களேன். இந்த நீரோ என்ன பண்ணுவான்? அவனுடைய சிலையை நிறுவி என்ன பண்ணுவான்? கும்பிடுங்க, நான் தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி சில காரியங்கள் எல்லாம் பண்ணி வணங்காதவர்களை என்ன பண்ணான்னா, சிலரை கொன்று போட்டு, சிலரை எப்படின்னா பட்டினியா போட்டு கொலை செய்து சில காரியங்கள் எல்லாம் அப்படி ஒரு ஒடுக்குமுறைகளை இது பண்ணான். 4 வகையான சட்டத்தை கொண்டு வந்தான். பேச்சுரிமை இருக்காது, அதுக்கடுத்தாக்களை உணவு வாங்க முடியாது, சாப்பிட முடியாது, அவனை வணங்கினா தான் எல்லாம் செய்ய முடியும். அப்படி பல லட்ச கிறிஸ்துவர்களை கொன்று குவித்தான் நீரோ மன்னன். அதுக்கு அடுத்தாக்களை கலிகுலா, இப்படி தீ பொரியஸ் அப்படிங்கிற ராஜா, இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சிலையை வச்சு வணங்கும்படி எருசலேமில் கொண்டு பாலாக்கும் அருவருப்பை குறித்து வச்சுதான் அந்த எருசலேம் தேவாலயத்தில் கொண்டு போய் அவனுடைய சிலையை நிறுவி சில காரியங்கள் எல்லாம் எல்லாரும் வணங்கணும், நான் தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி துன்பப்படுத்தின 300 ஆண்டு கால ஆட்சியானது, ரோம் ஆட்சியானது ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அதிலே கிறிஸ்தவர்கள் சிதறப்பட்டார்கள். அப்ப அதுதான் என்னன்னா, இது மேல் வருகிற நாட்கள்ல இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத ஒரு உருவக நடையில், கவிதை நடையிலும் யோவான் எழுதியிருக்காரு. ஏன்னா அவர் பத்ம தீவில் இருக்கிறாரு. அந்த பாஷையில நம்ம ஓப்பனா நீரோ மன்னன் அப்படின்னு சொன்னா இவரை மீண்டுமாக சிறை சேதம் ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கோட்பேடாக உருவக நடையோடு கூட இது பண்றார். இப்போ ஒரு மிருகம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், சிறுத்தை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது 25 கிலோமீட்டரில் என்ன உணவு இருக்கிறது என்பதை சுவாசித்து மணிக்கு இவ்வளவு தூரம் என்று போகும், டக்குன்னு அந்த இறையை பிடிச்சி சாப்பிட்டிடும். இப்போ ஒவ்வொரு மிருகத்துக்கும் அதனுடைய குணாதிசயங்கள் இருக்கிறது. அப்போ மிருகம் என்பது யாருன்னு கேட்டீங்கன்னா, ராஜாக்களுடைய தன்மைகளை குறிக்கிறது. இந்த நீரோ மன்னன் என்னெல்லாம் கொண்டுகிட்டே இருக்கும்போது பிடில் வாசிக்கிட்டு இருந்திருக்கான். நீரோ மன்னன் ஒரு மோசமான ஒரு அரசனாக இருந்திருக்கிறான். அப்போ 300 ஆண்டு காலம் கிறிஸ்தவர்கள் அடி நொறுக்கப்பட்டார்கள், பலர் பட்னியாக போகப்பட்டார்கள். இப்படி நிறைய காரியங்கள் அந்த நாளிலே நடந்தது. அந்த நிறைவேறின காரியம்தான் 13வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம். இதை நான் சிம்பிளா
ஒரு ரத்தின சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இப்போ ஒவ்வொன்றையா நம்ம இது பண்ணணும், லெசன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அன்பு சகோதரர்கள் வாட்ஸ்அப் குழு இங்கே நம்பர் போடுவேன், அதில் வாங்க நம்ம விளக்கமாக பேசலாம். சரிங்களா? சிம்பிள், அவ்வளோதான். ஆனால் இதை என்னன்னு கேட்டிங்கன்னா ரோபோட்டிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம் 4வது வசனத்துல வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா, 4வதா தானியேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 4வது வசனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் அங்கும் இங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவு பெருகி போகும் என்றான். இப்போ கடைசி நாட்கள்ல அறிவு பெருகி போகும். இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட், இந்த ரோபோட்டிக் மயம்ங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்பதாகவே, அதுக்கு முன்பதாகவே வந்துச்சு. கேஷ்லெஸ் பல நாடுகள்ல அறிவிச்சுட்டாங்க. பணமில்லா பரிவர்த்தனை அது எல்லாமே பல நாடுகள்ல வந்துட்டு, அதுக்கப்புறம் அந்த ஆதார், இந்த கண்களை இது பண்றது, அதெல்லாம் ஒரு சிப்பு, எல்லாமே ஒரு அறிவுபடுத்ததான ஒரு காரியம். பாருங்க, ஒரு சிம் எடுத்துக்கோங்க, அது ஒரு சிப்பு. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்மளுடைய செல்லில் இருக்கக்கூடிய ரேம், அது ஒரு சிப்பு. எல்லாமே சிப் மயம். புரியுதுங்களா? நீங்க என்ன இது பண்ணாலும் வச்சாலும் டிஜிட்டல் சிப். நீங்க ஒரு ஸ்கேனர் கூட பாத்தீங்கன்னா அதுல ஒரு சிப் இருக்கும், அப்படியே ஸ்கேன் பண்ணிடும். அப்ப இது அறிவு பெருத்ததாக இருக்க ஒழிய இதை வச்சு ஒரு உருட்டை பண்ணி இது நிறைவேற போகுது அப்படின்னு சொன்னா, நிறைவேறிய காரியத்தை நிறைவேறிட்டு நிறைவேற போகுது 2024 வரப்போகுது அப்படின்னா அதுக்கு முன்பதாகவே இதெல்லாம் வந்துருச்சு. ரோபோட்டிக் ராணுவத்தை இது பண்ணாங்க, ரஷ்யர்கள்லாம் அதை மேக் பண்ண பார்த்தாங்க. அநேக காரியங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும். நியூஸ்ல ஒரு ரோபோட்டிக் பேசிச்சு. ஒரு ரோபோ என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சில காரியங்கள் எல்லாம் கொடுத்து அது இன்டர்வியூலாம் பண்ணாங்க தினத்தந்தி டிவியில. அப்போ வந்துட்டதை 2024 வரும் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டுறது. அடுத்ததாக விஞ்ஞானங்கள்லாம் பெறுகிறது. அறிவு பெருத்து போகுதுன்னு என்ன? நம்முடைய மனுஷனுடைய அறிவுகள்ல என்னன்னா, ஆரம்பத்தில் சில காரியங்கள் எல்லாம் இல்லாமல் இருந்தது, இப்பொழுது இருக்கிறது. மணி ஆர்டர்ல பணம் அனுப்பணும், இப்பொழுது ஜிபேல பணம் அனுப்பிடுவோம். இதுவே ஒரு ஆர்டிபிஷியல் தான். ஜிபே, கூகுள் பே ஆப், எல்லா இதுமே ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் தான், அறிவு பெருத்த காரியம். புரியுதுங்களா? ஆமா. எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம், எல்லாமே கைக்கு வந்துருச்சு. எல்லாமே நம்முடைய சுலபமான ஒரு காரியம். ரோபோட்டிக் மயமா எல்லாமே இருக்கு. நீங்க எதை பாத்தீங்களா, கிரைண்டர்னா அது ஒரு ரோபோட்டிக் வேதம். மிஷினை வச்ச உடனே மோட்டர் தட்டின உடனே அது அப்படியே அரைக்குது. இது எல்லாமே ஒரு ஒரு அறிவு பெருத்த காரியத்தை இதை வச்சு வணங்கணும் அதை வணங்கணும் அப்படின்ட்டா என்ன சொல்றது? இதுதான் பல வருஷத்துக்கு முன்னாலே ரோபோட்டிக் என்னன்னா சோறு இது பண்ணி ஹோட்டல்லாம் வச்சிருந்தாங்க, வேலை ஆட்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கறது போல இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இது பண்ணாங்க. அதுக்கு அடுத்ததாக நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே ரோபோட்டிக் வேதம். நீங்க வண்டியே எடுத்த உடனே ஸ்டார்ட் பண்ண உடனே கீர் போட்ட உடனே அது ரன் ஆகுது. இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரோபோட்டிக் வே. அதே மாதிரி இவர் காமிச்ச அந்த வீடியோவில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ராணுவம் கண்கடிக்கிற மாதிரி 2 கேமரா வச்சிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே நீங்கள் ஏடிஎம் மிஷினில் போங்க, ஏடிஎம் மிஷினில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன ஒரு உருண்டை ஒரு கேமரா இருக்கும். யார் பணம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து அதை இது பண்ண உடனே கரெக்டாக இது பண்ணி கடன்னு அதுவாக ஆட்டோமேட்டிக்காக இந்த பணம் வந்துடுது. அப்போ இது ஒரு வகையான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தானே. அப்போ எதை இது பண்ணாலும் வச்சாலும் இது எதை குறிப்பிடாகத்தானே நம்ம குறிப்பிட வேண்டும். அதை வணங்கணும், அந்த சிலைக்கு ஒரு சத்துவத்தை கொடுக்குறோம், ஒரு பவர் கொடுக்குறோம், கரண்ட் சார்ஜ் போடுறோம், எல்லாமே ஒரு காரியம் தானே. இப்போ செல்போனே பாருங்களேன், செல்போன்ல ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட், அது ஒரு கேஜெட், டிஃப்ரெண்ட் மேக், எல்லாமே ஒரு என்ன சொல்றது, ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு விஞ்ஞான மாற்றத்தின் ஊடாக பயணிக்கிறதுனால அது அறிவு பெருத்ததாக எல்லாம் இருக்கு. வானத்துல கூடாரம் போட்டாங்க அப்படிங்கிறாங்க, செயற்கைக்கோளை வச்சு சொல்றாரு. வானத்தில் கூடாரம் போட்டாலும் அங்கு நீர் இருக்கிறீர், பாதாளத்தில் இருந்தாலும் அங்கு இருக்கிறீர் அப்படின்னு தாவீதுகாரனாகி சங்கீதக்காரன் சொன்னான். ஆக அது கூடாரமா? கூடாரம் என்பது எப்படி? தங்குறது தானே. அங்க போய் நான் தங்கணும், கூடாரம் போட்டு அதுல நான் தங்கினா தான் அது கூடாரம். அது செயற்கைக்கோள்.
அறிவு பெருத்த காரியம். அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போட்டுக்கிட்டு எதையாவது ஒண்ணு ஒழட்டிக்கிட்டே இருந்தா இது எப்படிப்பட்ட காரியம்? ஃபைனலிஸ்ட் நான் சொல்றேன், இரண்டாம் முறைக்கு நாம தயாராக இருக்கணும். உலகம் இப்படிப்பட்ட பெருத்த ஒரு அறிவு பெருத்த காரியமாகத்தான் வரும். முதல்ல கால்னா அரணா, அதுக்கப்புறம் 1 ரூபா 2 ரூபா, இனிமே அதுவும் போயிடும். இனிமே எல்லாம் வேற ஜிபே கூகுள் பே வந்துருச்சு, கேஷ்லெஸ் வருது. இப்படி ஒவ்வொரு சமய கால சூழ்நிலைகளின் அடிப்படையில் எல்லாம் மாறி போகிறது. சரிங்களா? அதனால வந்துட்டு இவங்க சொல்றதுக்கும் அந்த வசனத்துக்கும் மாறுபாடுகள் நிறைய இருக்கின்றது. நாம ஒன்னே ஒன்று கவனிக்க வேண்டும். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மத்திய எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்துல சொன்ன காரியங்கள் இன்றும் நடைபெறப்பட்டிருக்கிறது. நாம ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதான் இம்பார்ட்டன்ட் ஒன். அதே போல இவைகள் எல்லாம் வருகிறது என்று நாம் கலங்க கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன, சிறையில உங்களை காட்டி கொடுப்பாங்க, சொந்த பந்தத்தினால காட்டி கொடுக்கப்படுவீர்கள், எல்லா காரியங்களும் நடக்கும், ஆனால் நீங்க திகைத்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்க, முடிவு இருந்த ரட்சிப்புக்குள்ள நாம இதா இருக்கணும். இவைகள் எல்லாம் சம்பவங்கள்லாம் நடக்க போகிறது. வானமும் பூமியும் மடமடமடவென உதிர்ந்து போகும், வானத்தினுடைய சத்துவங்கள் அசைக்கப்படும், எல்லா காரியங்களும் நடக்க இருக்கிறது. பட் ஸ்டில் நான் வேதத்தில் பிரியமாக இருந்து இயேசுவுடனே கூட அந்த ரட்சிப்பு என்ற வஸ்திரம் கரைபடாதபடிக்கு நாம் முடிவு வரைந்தும் ரட்சிக்கப்பட்டவர்களாய் அவருக்கு ஏற்ற பண்புள்ள சித்தத்திலே வாழ்வதற்காகத்தான் இந்த செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரோம மன்னன், அதாவது 13வது அதிகாரத்தை நீங்க முழுவதும் வாசித்தீங்கன்னா ரோமன்னனுடைய ஆட்சியை குறித்து அவர் உருவக நடையில் சொல்லியிருக்கிறார். மிருகம் அப்படிங்கிற காரியம் எல்லாமே ஒரு ராஜ்யத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. இவங்க என்னன்னு கேட்டா அந்த மிருகத்தை வச்சு இது ஒரு ரோபோட்டிக் வே அப்படிங்கிறார். ரோபோட்டிக் எதுலதான் ரோபோட்டிக் இல்லை. ஏடிஎம் மிஷின பலமான உபதேசங்களுக்கு விலகி இருங்கள். தேவன் நமக்கு தந்த ரட்சிப்பை முடிவு பரியந்தம் காத்துக்கொள்ளுவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.